ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆலு பராத்தா ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 பொட்டேட்டோ பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணுறேங்க. அதை நல்லா மேஷ் பண்ணணும். ½ டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ½ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உருண்டை பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். சப்பாத்தி மாவு தான் எடுத்துருக்கேங்க. மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் கீ சேர்த்து பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக வருங்க சப்பாத்தி. இப்போ இதை நான் நல்லா திரட்டி எடுக்கிறேன். நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொட்டேட்டோவை நடுவில் வச்சு இது மாதிரி ரோல் பண்ணி நம்ம திரும்பவும் சப்பாத்தி போல் மெதுவாக திரட்டி எடுக்கணுங்க. கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். இது ஒரு மீடியமான லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். நான் இப்போ பட்டர் ஆட் பண்ணுறேங்க. உங்களோட விருப்பம் கீ ஆட் பண்ணலாம், இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ் தாங்க. 2 பக்கமும் பட்டர் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். நல்லா பஃப்னு வருது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ஆலு பராத்தா. மிதமான தீயில் வச்சு வேக விட்டு எடுக்கணும். இதுக்கு சைட் டிஷ்ஷு தயிர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் காரப்பொடி தூவிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஆனியன் கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. ரெடிங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.